சுவைமணம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கிட்ஸோட ஃபேவரட் ரெசிபி அண்ட் நமக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். பின்வில் ரெசிபி செம்ம ஈஸி அண்ட் இதை விட கிட்ஸுக்கு ஒரு ஃபேவரட் ரெசிபி இருக்கவே இருக்காது. இன்றைக்கி ஒரு பாட்லக்காக இந்த ரெசிபி நான் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்து இந்த ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பின்வில் ரெசிபிக்கு நமக்கு க்ரீம் சீஸ் தேவைப்படுது. க்ரீம் சீஸ் தான் மெயின் இன்க்ரீடியன்ஸு. நான் 2 பாக்ஸ் எடுத்திருக்கேன். நான் பண்ணுற குவான்டிட்டிக்கு நான் 2 பாக்ஸ் எடுத்திருக்கேன். எவ்வளோ அவுன்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் 8 அவுன்ஸ் இருக்கும் ஒரு பாக்ஸோடது, அதாவது 226 கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது. ஸோ நான் பண்ணுற குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 ஸ்மால் சைஸ் பண்ணுறதுக்கு இது தேவைப்படுது. ஸோ 2 பாக்ஸ் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறது க்ரீக் யோகர்ட். நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சவர் க்ரீம் ஆட் பண்ணலாம். எல்லோரும் சவர் க்ரீம் ஆட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது, பட் நான் ஆட் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் நிறையெல்லாம் ஆட் பண்ண தேவையில்ல. நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணால் போதும், அதுக்கு மேலே தேவை கிடையாது. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் சவர் க்ரீம் அண்ட் 8 அவுன்ஸில் 2 பாக்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் க்ரீம் சீஸ். நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ் இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இத்தாலியன் சீசனிங் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. நெக்ஸ்ட்டு ஒரேங்கோ 1/4 ஸ்பூன் அளவுக்கு. அண்ட் பெப்பர், சால்ட்டு இதெல்லாம் சேர்ந்த மாதிரி என்கிட்ட ஒரு சீசனிங் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டு ரொம்ப சேர்க்கக்கூடாது இதில். ஸோ நான் பெப்பர் அண்ட் கார்லிக் அண்ட் சால்ட் 3 சேர்ந்த மாதிரி சீசனிங் வச்சுருக்கேன். அதில் நான் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா கலரான பெல் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெட், எல்லோ, க்ரீன், ஆரஞ்சு 4 கலரையும் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். நெக்ஸ்ட்டு கேபேஜ் அண்ட் ஸ்பினாச். கேபேஜ் அண்ட் ஸ்பினாச் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் அளவுக்கு கேபேஜ், 1/2 கப் அளவுக்கு ஸ்பினாச். ஸோ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு, இன்க்ளூடிங் சால்ட், லிட்டில் வித் சால்ட், நாட் டூ மச். ஏன்னா நான் அந்த கார்லிக்கில் இருக்கும் இல்லையா, கார்லிக் அண்ட் பெப்பர் அண்ட் சால்ட், அதுலேயே சால்ட் இருந்தனால நான் அப்படி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு இதில் சப்போஸ் இந்தியன் ஸ்டைலில் வேணும், ஸ்பைசஸ் வேணும்னா நீங்கள் இதில் கொஞ்சம் சிராச்சி சாஸை ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ணல, பிகாஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஒரு அமெரிக்கனோட பாட்லக்காக எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அதனால் எந்த ஸ்பைசஸும் நான் ஆட் பண்ணல. இது ரெடிமேட் டாட்டியா. ரெடிமேட் டாட்டியா உங்களுக்கு எல்லா ஸ்டோர்லையுமே விற்கும். நான் வாங்கினது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் டாட்டியா வாங்கியிருக்கேன். உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு இதுமாதிரி பெரிய டாட்டியாக இருக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சீஸை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணலாம். இந்த டாட்டியா சுற்றி நல்லா ரவுண்டாக பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்கும். அந்த சாப்பிடும் போது உங்களுக்கு எல்லா பைட்ஸுக்குமே உங்களுக்கு நல்ல வெஜிடபிள்ஸ் தெரியும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்படி ரோல் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைட்லேருந்து நீங்கள் இப்படி எடுத்து மடக்கி மறுபடியும் ரோல் பண்ணும் போது உங்களுக்கு பிஞ்சு வராது, அதாவது ஓப்பனே ஆகாது. அழகாக உங்களுக்கு இந்த ரோல் சூப்பராக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் இப்படி வச்சுருங்க. நல்லா நம்ம இந்த சப்பாத்தி ரோல், காட்டி ரோல் பண்ணுற மாதிரியே தான் எக்ஸாக்டாக அது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற ஓரம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம், அது தேவையில்லை. இப்போ இந்த ரவுண்டாக அழகாக நம்ம இப்படி ரவுண்டாக கட் பண்ணிட்டோன்னா இதுதான் பின்வீல். உங்களுக்கு எப்படின்னா உள்ளே இருக்கிற இன்க்ரீடியன்ஸு அழகாக தெரியும். ஸோ அதுதான் இதை பின்வீல்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் அழகாக பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. பாருங்கள், இப்போ இது எல்லாமே அழகாக தெரியுதா, சூப்பராக. இதுதான் பின்வீல். ஸோ இதை நம்ம அப்படியே எடுத்து சூப்பராக வாயில் போட்டோன்னா பசங்க அவ்வளோ அருமையாக சாப்பிடுவாங்க, நம்மளுமே நல்லா சாப்பிடுவோம். அண்டு இதை விட ஒரு ஈஸி ப்ராசஸ் கிடையாது. நீங்கள் சப்போஸ் இல்லை எனக்கு வீட்டோட டாட்டியாகவே எனக்கு பெஸ்ட்டு அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஆல் பர்பஸ் ஃப்ளாரில் வீட்டிலேயே செய்யலாம். இது ரெடிமேடாக ஈஸியான ப்ராசஸ்ஸு, அதுக்காக நான் கடையில் வாங்கினது. இது அழகாக இப்படி எடுத்து குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம். இப்போ என் குழந்தை பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவளுக்கு அப்படியே நான் இந்த பிளேட்டில் வச்சு கொடுக்குறேன். நான் இன்னொரு டாட்டியாலையும் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வேணால் காட்டுறேன். ஈஸி ப்ராசஸ்ஸு, செம்ம ஈஸி. இதை விட ஒரு ஈஸி கிடையவே கிடையாது. நம்ம க்ரீம் சீஸை ஃபுல்லாக அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ண பிறகு ஃபோல்டிங் ப்ராசஸ் தான் சூப்பர் ஈஸி ப்ராசஸ்ஸு. அது ரொம்ப நீங்கள் அழகாக பிஞ்சு வராமல் பண்ணிட்டீங்கன்னா அதை விட வேறு ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு மேலே படிக்கிறங்க,
இன்னொரு சுற்றிட்டு இந்த சைடில் இருக்கிறதே மடக்கி இது ஃபுல்லாக நீங்கள் இப்படி சுற்றிடுங்க. சுற்றிட்டு ஒரு ரோல் பண்ணிவிட்டு இப்போது சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அழகாக ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணிட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு பிஞ்சு வராமல் அப்படியே இருக்கும். இது மாதிரி நம்ம கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி தான் பண்ணணும். நான் இப்போ உங்களுக்கு 2 வீடியோ நான் அழகாக காமிச்சிட்டேன். ஸோ இதை விட ஒரு ஈஸி ப்ராசஸ் கிடையாது உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு. இப்போ சம்மர் ஹாலிடேஸில் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் சூப்பராக இது மாதிரி ரெசிபிலாம் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். இந்த ரெசிபி நாளைக்கு ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சம்மரில் ஃபுல்லாக கிட்ஸோட ரெசிபியாக போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.